பிக் பாஸ்லேருந்து எவிக்ட் ஆகி வெளியேந்ததுக்கப்புறம் ஜாக்லின் அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று பேசியிருக்காங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன பேசியிருக்காங்க வாங்க முழுமையாக இப்போ இந்த பார்க்கலாம். பிக் பாஸில் எவிக்ஷனே இல்லாமல் டாஸ்க் மூலயமா எலிமினேட் ஆகி ஜாக்லின் அவங்க வெளியில் வந்தது தான் அவங்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். பிக் பாஸில் ஜாக்லின் அவர்கள் டாப் 3 போட்டியாளர்களில் ஒருத்தராக வருவாங்க என ரசிகர்களுக்கும் அவளுடன் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை லாஸ்ட் வீக்கில் எவிக்ஷன் ஆகி வெளியில் வந்ததா அவங்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருந்துச்சு. இதுவரைக்கும் எந்த சீசன்லேயும் செய்யாத ஒரு சாதனை தான் ஜாக்லின் இந்த சீசனில் செஞ்சுருந்தாங்க. அதாவது இந்த சீசனில் 15 எவிக்ஷன் நடந்துச்சு. அது எல்லாத்துலேயுமே ஜாக்லின் தப்பிச்சிட்டாங்க. அதாவது ஃபைனல் வாரம் பணப்பட்டி டாஸ்க் நடந்துச்சு. அப்போ பணப்பட்டியை எடுத்துக்கிட்டு 2 நொடி தாமதமாக உள்ளே வந்ததுனால எவிக்ஷன் ஆகி பிக் பாஸ்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. இந்த நிலையில் பிக் பாஸ்லேருந்து எவிக்டான ஜாக்லின் அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் வெளியே வந்தது பிறகு நீங்கள் இவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எனக்காக நீங்கள் எல்லாரும் இவ்வளோ ஃபீல் பண்ணுறது எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்டு உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை நான் பத்திரமா வச்சுக்குவேன். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நான் எவிக்ஷன் ஆகி வெளியில் வரும்போது யார் யாரெல்லாம் அழுதீங்க, யாரும் தெரியாதவங்களாம் அழுதீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சிருக்கேன் மட்டும் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி தான் ஜாக்லினே அவங்க அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. இதுதான் இப்போ சமூக பக்கங்களில் பகிரப்பட்டு வயலாய் வருது. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கவனத்தில் கவனம் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தொழில்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.